கிருஷ்ணர் தர்மரை பார்ப்பதற்காக சென்றார். அப்போது தான தர்மத்தை முடித்துக்கொண்டு கிருஷ்ணரை சந்தித்த தர்மர் தான் தினமும் தான தர்மம் செய்வதை பற்றி மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் எடுத்து சொன்னார். அதனால் தான் சிறந்த மன்னர் என்ற கர்வம் அவரிடம் இருந்தது. கிருஷ்ணர் தர்மரிடம் நாம் பாதாளலோகம் வரை சென்று வரலாமா என்று கேட்டார். அதற்கு தர்மரும் சரி போகலாம் என்றார். அங்கு பலி சக்கரவர்த்தி ஆண்டு வருவதை சற்று விசித்திரமாக பார்த்தார் தர்மர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் அவரால் காண முடிந்தது. சில நாட்கள் பலி சக்கரவர்த்தி உபசரிப்பில் கிருஷ்ணரும் தர்மரும் இருந்து வந்தார்கள். அப்பொழுது தர்மர் தினமும் ஏழைகளுக்கு பொருட்களை தானமாக வழங்கும் உயர்ந்த குணத்தையும் அந்த பெருமையையும் உயர்வாக பலி சக்கரவர்த்திக்கு எடுத்து சொன்னார். தர்மரிடம் வந்த பலி சக்கரவர்த்தி, நானும் உங்களைப் போல் தர்மம் கொடுக்க எண்ணுகிறேன். ஆனால் என் நாட்டில் நான் கொடுக்கும் தானத்தை பெற ஒரு ஏழை கூட இல்லையே என நினைக்கும் பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொன்னார். இதை கேட்ட தர்மர், நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் நம்முடைய ஆட்சியின் சிறப்பின்மையே என்ற உண்மையை புரிந்து கொண்டு ஏழைகளே இல்லாத சிறந்த ஆட்சியை கொடுக்க முடிவு செய்தார்.